கண்ணியத்துக்குரிய மூத்த உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, மஜீதியாவுடைய பயணத்தில் சிறப்பாக பட்டம் பெற்று வெளியாகும் கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய மௌலைமார்களே, ஆலிம்களே, உஃபாஸ்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் இந்த சிறப்பான நேரத்தில் கபூல் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவர்களையும் இந்த மேலான பயணத்தில் மிக சிறப்பாக முன்னேறி போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும் என்று துஆ செய்தவனாக, இதை ஸ்தாபித்து மரணித்து அல்லாஹ்விடத்தில் போய் சேர்ந்திருக்கும் அப்துல் மஜீத் ஹாஜியார் அவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த பதவியை, அவரோடு சேர்ந்து யாரெல்லாம் பயணித்து வஃபாத்தாகிவிட்டார்களோ அவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் நசீபாக்குவானாக. அதே நேரத்தில் இதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் பழைய மாணவர்கள், நிர்வாகிகள், தலைவர் அவர்கள், அவருடைய குடும்பத்தார்கள் எல்லோருக்கும் நன்றியையும் செய்தவனாக துஆ செய்கிறேன். கண்ணியமானவர்களே, நேரம் 1 மணியாகிவிட்டது. நான் அதிகமாக பேசுவதற்கில்லை. குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை தான் சொல்ல போகிறேன். பின்னால் இருக்கக்கூடிய மாணவர்கள் தயவு செய்து இந்த சபையை அலங்கரிப்பதற்கு எல்லாரும் வந்து உட்கார்ந்து கொண்டீங்க தான் எனக்கு பேசலாம், இல்லைன்னா நானும் கீழே போயிட்டு உட்கார்ந்து பேசக்கூடியதாகிறோம். தயவு செய்து நிர்வாகிகள் அந்த நின்று கொண்டிருக்கக்கூடியவர்களை அமர வைங்க, சபையை கண்ணியப்படுத்துங்க, வெளியில் உள்ளவர்களையும் இந்த இறுதி மஜ்லிஸ்ல இருந்து சிறப்பிக்க வைங்க. அதுதான் இந்த ஒழுங்காக இருக்கும். நாங்களும் இவ்வளவு நேரம் காலையிலிருந்து அமர்ந்திருக்கிறோம். பேச்சாளர்கள் எல்லாருமே முன்னுக்கு அமர்ந்திருக்கிறார்கள். சபையில வந்தவர்கள் வீண் பேச்சுகளில் மீது ஈடுபட்டு இருப்பது அது அவ்வளவு பொருத்தமானது இல்லை. அதனால நிர்வாகத்தில் உள்ளவர்கள், முக்கியஸ்தர்கள் அந்த எல்லோரையும் அமர வைத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, மதரசாக்களுடைய இந்த சிறப்பான மஜ்லிஸ்ல என்னால முன்ன பேசிய உலமாக்கள் மாஷா அல்லாஹ் சிறப்பாக பேசிவிட்டார். உண்மையில நான் சொல்கிறேன், எனக்கு பெரிதாக பேசுவதற்கொண்டும் இல்லை. டாக்டர் ரிஸ்வி அவர்கள் அழகாக முன்வைத்தார்கள். ஹாஃபிஸ் அப்துல் ரஹ்மான் அவர்கள் மிக சிறப்பாக பேசினார்கள். எங்களுடைய அதிபர் அவர்களும் மிக அழகாக முன்வைத்தார்கள். அதே நேரத்தில் தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய எங்களோட வாலிப ஆலிம் அவர்களும் மிக அழகாக பேசினார். அவர்கள் பேசின இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களோட வாழ்க்கைக்கு வரணும் என்று சொன்னால் அதி முக்கியமாக நாங்க கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கு. நாங்க வாழக்கூடிய நாடு இந்த யாரும் டச் பண்ணாத ஒரு பகுதியை மட்டும்தான் நான் பேச விரும்புகிறேன். அது என்னன்னா, நாங்க சவுதியில பாகிஸ்தான்ல வாழ இல்லை, நாங்க வாழ்வது இலங்கையில. அப்ப இந்த நாட்டுக்கு தேவையான சில தூதுகளை முறையாக கொடுக்காட்டி கடந்த 10 வருடங்களாக 15 வருடங்கள் பயங்கரமான பிரச்சனைகளை நாம் முகம் கொடுக்கிறோம். நல்லா பாதுகாப்பு. மாணவர்கள், மஸ்ஜிதுகள், சகோதரிகள் பயணிக்க வேண்டும். இதை கொண்டுதான் எங்களுடைய எதிர்காலம் சுயட்சமாக இருக்கும். எங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக்க வேண்டும் என்றால் இந்த 10% முஸ்லிம், 3000 மஸ்ஜிதுகள், 10,000 14,000 வரைக்கும் உலமாக்கள், 5க்கும் 10க்கும் இடைப்பட்ட ஹுஃபாஸ்கள், தனவந்தர்கள், மதரசாக்கள், பெரும் பெரும் ஹதீஸ்களை தேர்ச்சி பெற்ற உலமாக்கள் என்று பலரும் வாழக்கூடிய இந்த சூழல்ல அல் அஹம் ஃபல் அஹம் என்று எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தால் வரக்கூடிய விபரீதம் பயங்கரமாக இருக்கும். அதனால் முதலாக
இன்று பட்டம் பெற்று வெளியாகக்கூடிய அன்பு உலமாக்களிடத்தில் நான் வேண்டிக் கொள்வது, நீங்க எல்லோரும் மாஷா அல்லாஹ் பல தொழில்கள்ல பல பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறீர்கள். ரெண்டு விஷயத்தை கவனத்தை இருக்கணும். ஒன்று, எங்களுக்கு மத்தியில ஒற்றுமை இருக்கணும். ரெண்டாவது, இந்த நாட்டில் சக வாழ்வை கட்டி எழுப்பணும். இது ரெண்டும் ஆக பிரதானமான. ஒற்றுமை ஆரம்பமாகணும் எங்கட கிளாஸ் ரூம்ல இருந்து. நாங்க எந்த மதரசால ஓதிக்கொண்டிருக்கிறோமோ அந்த கிளாஸ்ல தான் எங்கட ஒற்றுமை, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுப்பு, மன்னிப்பு, துஆ, ஒருவருக்கு ஒருவர் அன்பு, மிக சிறப்பாக இந்த பயணத்தை முன்னெடுத்து போகலாம். அதுதான் ஒரு ஆலிம் எப்படி ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற அந்த விஷயத்தை கண்ணியத்துக்குரிய சீனியர் லெக்சரர் அவர்கள் அழகாக தொகுத்து சொன்னார்கள். ஒரு ஆலிம் இந்த நாட்டுக்கு என்னங்க தேவை இருக்குது. ஒரு மீடியாவில் ஒரு பிரச்சனை வரக்குள்ள சிங்கள மொழியில ஸ்லாட்டை வந்து அழகாக தெளிவாக இங்க நாங்க மதரசாக்கள்ல பேசுறது போல பேசக்கூடிய ஆளுமை உள்ளவர்கள், திறமை உள்ளவர்கள் உருவாக்கப்படணும். ஆக முக்கியமானது. கடந்த இந்த 12 வருஷம் 15 வருஷத்துல அகில இந்திய ஜமியத்துல் உலமா செய்த ஆக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது 2012 தான் நாங்கள் அதை உணர்ந்தோம். என்ன உணர்ந்தோம் என்றால், முஸ்லிம்களாகிய நாம் இந்த நாட்டு பெரும்பான்மை சமூகத்துக்கு இஸ்லாத்தை பற்றி அறிமுகப்படுத்த தவறிவிட்டோம். இந்த முறையில் அவர்கள் புரியக்கூடிய விதத்தில் அவர்களை சாட்டிஸ்ஃபை பண்ண எங்களால் முடியாமல் போயிடுச்சு. அதை நாம் அல்லா இடத்துல தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்து அதை மீண்டும் அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய சிங்கள மொழியில தயாரிக்கப்பட்டு இன்னும் ஏராளமான வெளியீடுகளை சகவாழ்வுக்கு உண்டான ஜிஹாத் என்றால் என்ன என்று மத்தியில், புத்திஜீவிகளுக்கு மத்தியில், துறை சார்ந்தவர்களுக்கு மத்தியில், பன்சலையிலையும் சர்ச்சிலையும் போய் அவர்களுக்கு கொடுத்து சிங்கள மொழியில ஜிஹாத் என்றால் என்ன, ஃபர்தா என்றால் என்ன, முஸ்லிம்களுக்கு மஸ்ஜிதுகள் ஏன் தேவை, ஏன் நாங்கள் இந்த நாட்டில் ஒரு மஸ்ஜிதை கட்டுகிறோம் போன்ற பல விஷயங்களை அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் இவர்களுக்கு அறிமுகப்படுத்தி குர்ஆனில் வந்திருக்கக்கூடிய 30 ஆயத்துகள் ஜிஹாதோட கிதாலோட சம்பந்தப்பட்டது. அதற்குரிய இந்த நாட்டில் உள்ள உலமாக்கள், முக்கியஸ்தர்கள், மஸ்ஜித் நிர்வாகிகள் மிகப்பெரிய உழைப்பை செய்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு நாம் பெரும் நன்றி செலுத்த வேண்டும். நீங்க இந்த பயணத்துல சிறப்பாக பயணிக்க வேண்டும். கண்ணியமான உலமாக்களே, 2-3 விஷயத்துல இந்த வெளியாகக்கூடிய மாணவர்கள் நீங்க கவனம் எடுக்கணும். ஒன்னாவது, உங்களோட உடம்புக்கு ஒரு ஹக்கு இருக்கு. இந்த ஜஸதிக்கு அலைக்க ஹக். ரெண்டாவது, இந்த ரப்பிக்கு அலைக்க ஹக். மூணாவது, இந்த ஜுபாரிக்கு அலைக்க ஹக். நாலாவது, ஜௌஜிக்கு அலைக்க ஹக். கொஞ்சம் விசாலப்படுத்தி சொல்வதாக இருந்தால், புகாரி முஸ்லிம்ல வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் அது எல்லாத்தையும் சொல்வதற்குரிய நேரம் இல்லை. நீங்க பயணிக்க வேண்டிய பாதை, உங்களை உடம்ப பாதுகாத்து கொண்டு மஸ்ஜிதுல ஒரு இமாமாக இருக்கிறீங்க, கால நேரம் உங்களுக்கு நல்ல டைம் கிடைக்குது, ஓய்விலே தூக்கத்துல நேரத்தை கழிக்காம ஒரு துறை சார்ந்த மனிதனாக ஆகுவதற்கு உங்களோட நேரத்தை பயன்படுத்த. வாலிபர்கள், அதிகமான உலமாக்கள் இந்த நாட்டுல வாலிப பருவத்துல தான் இருக்கிறீங்க. அப்ப வாலிபர்களுக்கு நாங்க செய்யக்கூடிய நசிகத் என்ன? உங்களோட இலக்கு இலங்கை மட்டுமல்ல. முதலாவது இலங்கை நாட்டுல சிங்கள மொழியில நான் எப்படி என்ற மார்க்கத்தை அறிமுகப்படுத்துறது, அதே நேரத்துல பண்போட அன்போட இந்த விஷயங்களை எப்படி பரிமாறிக்கொள்வது, தன்னுடைய பெற்றோர் குடும்பத்தை, திருமணமாக இருக்கக்கூடிய மனைவி மக்களை எப்படி நான் அவர்களை அனுசரித்து நடப்பது. அதே நேரம் கண்ணியமானே, ரப்புக்கு நேரம் கொடுக்கிறது,
அது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். எங்களுடைய இபாதத் இவைகள்ல நாங்கள் கவனம் செலுத்தோம். நாம் ஒவ்வொருவரும் இந்த நாட்டுக்கும் உலக நாடுகளுக்கும் தேவையுள்ளவர்கள். இன்றைக்கு உலகத்துல ஒரு 1000 ஆலிம்களை தயாரிச்சு அவர்களுடைய மொழி ஆற்றலுடன் அவர்களை உலக நாடுகளுக்கு அனுப்பக்கூடிய ஒரு வளர்த்த ஒரு வசதிய அல்லாஹ் தஆலா எங்களுடைய நாட்டுக்கு தந்திருக்கிறார். ஆனா நீங்க ஆயத்தமாகணும். ஜப்பானுக்கு போனீங்கன்னா 1995 நான் முதலாவது போன நேரம் ஒரு ஆலிமும் அங்க மஸ்ஜிதுல இமாமாக இருக்கல. இன்னைக்கு 30-40 மஸ்ஜிதுகள்ல இலங்கையுடைய இமாம்கள் அங்க மௌலவிகள் இமாம்களாக இருக்கிறார். 95 மஸ்ஜிதுகளே குறைவாக இருந்துச்சு. இன்னைக்கு 90க்கும் மேல மஸ்ஜிதுகள் உருவாகுது. ஒரு இலக்கு வச்சு பயணிக்கும் பொழுது உலகத்துல எங்க இருக்குது, பிரேசிலுடைய கோனர்ல இருக்கக்கூடிய சில மஸ்ஜிதுகள்ல கூட இலங்கையில் உள்ளவர்கள் இமாம்களாக இருக்கிறார், அமெரிக்கால இமாம்களாக இருக்கிறார், யூகேல இமாம்களாக இருக்கிறார், ஐரோப்பிய நாடுகள்ல இமாம்களாக இருக்கிறார்கள். உலக நாடு இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறது. முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள் உலகத்துல. அதனாலதான் நாங்க பிரயாணிக்க வேண்டிய தேவை இருக்குது, பிரயாணம் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அதே நேரத்துல எங்கட தமிழ் பேசக்கூடிய உம்மத்துகள் உலகத்துல நாலாபுரத்திலும் இருக்கிறார்கள். அது அல்லாமலும் அந்நியர்களும் மற்றவர்களும் எங்களுடைய அணுகுமுறையை விரும்புகிறார்கள். கண்ணியமானவர்களே, மதரசா மாணவர்களை தயாரிக்கும் பொழுது உஸ்தாத்மார்களுக்கும் நான் நிர்வாகிகளுக்கும் இந்த பட்டதாரிகளுக்கும் இந்த மதரசால இருந்து வெளியான ஒரு சீனியர் லெக்சராக இன்னும் பலரும் துறை சார்ந்தவங்க இருக்கிறீங்க. நான் ஒரே ஒரு விஷயத்த ரெக்வெஸ்ட் பண்றேன் இந்த சப்ஜெக்ட்ல. அது என்னன்னா, ஒரு ட்ரைனிங் கொடுக்கப்படணும் எல்லாருக்கும். அது என்னன்னா, ஸ்கில்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அந்த ட்ரைனிங் உஸ்தாதுக்கு கொடுக்கப்படணும், நிர்வாகிகளுக்கும் கொடுக்கப்படணும். நிர்வாகிகளும் உஸ்தாத்மா என்னுடைய இந்த 150 மாணவர்கள், எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்க? 100 மாணவர்கள். இந்த மாணவர்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்குதுன்னு பிரின்சிபல் உஸ்தாதுற கையில ஒரு ஃபைல் இருக்கு. இவரே இந்த துறையில போகலாம், இவர் இந்த துறையில போகலாம், இவர் இந்த துறையில போகலாம். ஆனா அந்த துறையை ஐடென்டிஃபை பண்ணக்குள்ள தன்னுடைய இஸ்லாமிய அடையாளங்களோடு தான் இருக்கும். ஷேக் அவர்கள் சொன்னது போல அதானுடைய ஒரு எக்ஸசைஸ் செய்யக்கூடியவர், நல்ல பாடி பில்டர். அவருக்கு எத்தனையோ இதை தூக்கலாம், அவருக்கு தலையில பிளைட்ட கட்டியும் இழுத்துருவாரு. ஆனா அவருக்கு பஜ்ர் தொழுறதுக்கு நசீபாகிறது இல்லை. அப்படிப்பட்ட ஆலிம்களை நாங்க வெளியாக்க முடியும். சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, சில ஆலிம்களிடத்திலிருந்தும் இப்படியான செய்திகள் வரும் பொழுது அது பெரிய கவலையாக இருக்கு. என்ற முதல் ரிக்வெஸ்ட், இன்று இந்த ஆல் பாய்ஸ் இந்த மதரசால வெளியான ஒரு ரோல் மாடலாக எங்கட மதரசால ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்ல எங்கட ஸ்கில்ஸ் என்ன, அன்னாசு மாதின் மக்கள் ஒரு சுரங்கத்தை போல, லைக் மைன்ஸ் ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர், தங்கம் வெள்ளியுடைய அந்த 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 மைன்ஸ் போலதான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். அதனால முதலாவது வேண்டுகோள், அன்பு உலமாக்களே, தயவு செய்து அல்லாஹ்வுக்காக உங்களோட ஒவ்வொருவர்கிட்டையும் வந்து சொல்றேன், உங்களோட இந்த பொறுமதியான வாலிபத்தை வீணாக்கிறாங்க. நீங்க எங்க இருந்தாலும் இன்றைக்கு AI ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்ல போய் வீணான தவறான விஷயங்கள்ல ஈடுபட்டுறாதீங்க. அது உங்களை அழிச்சு நாசமாக்கிறோம், அல்லாஹுடைய கோபத்துல கொண்டு நிறுத்தும். பாவம் பொல்லாதது. அதை மிக அழகாக ஷேக் அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொன்னார்கள். பாவத்திலிருந்து தவிர்ந்து கொண்டு எந்த மாதிரி இந்த ஸ்கில்ல அல்லாம இக்பால் அவர்கள் ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு அவர்கள் சொன்ன சில வார்த்தைகள் இருக்கிறது. ஏ முல்லாக்களே, உலமாக்களே, நீங்க இந்த மக்தப், பள்ளிக்கூடம், மதரசா இவைகளை நடத்த இல்லண்டா மக்கள் முர்த்ததாகி போவார்கள், மதம் மாறி போவார்கள் சொன்னார். அதே நேரத்தில் அந்நியர்களுடைய நலவுகளை நீங்கள் தூரத்திலிருந்து ஒரு வலைய போட்டு இருக்கும் பொழுது அந்த பறவை வந்து எப்படி கொத்தி எடுக்கிறதோ, தேவையானதை மட்டும் எடுங்க, தேவையில்லாத எடுத்துறாங்க. ஒரு காலத்துல பயப்படுவோம் நாங்க. ஒரு சின்ன தொலைபேசியில வந்து
இதுல கவனம் செலுத்து. இரண்டாவது, பெற்றோர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பெரிய செல்வங்கள் தான் இது. மஜீதியா செஞ்ச இந்த 4 சாப்தங்கள்ல உங்களுக்கு அல்லாஹு தஆலா 200க்கும் மேற்பட்ட ஆலிம்களை ஒவ்வொரு வீட்டுக்கும் நசீபாக்கி இருக்கிறார், ஹாஃபிஸ்களை நசீபாக்கி இருக்கிறார். பெற்றோர்கள் பாக்கியவான்கள், சகோதரர்கள் பாக்கியவான்கள். அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்க. இன்றைக்கு உங்களுடைய நேரம் எதுல கழிக்கணும்னா 2 விஷயத்துல கழிக்கணும். ஒன்று ஷுக்ர்ல, இரண்டாவது இஸ்திக்ஃபார். ஷுக்ர் என்னன்னா, யா அல்லாஹ் இவ்வளவு பெரிய நியமத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். என்ற வீட்டுக்கு ஒரு ஆலிம், சுப்ஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமார்களுடைய வாரிசுல ஒரு தொடர்பை என்ற வீட்டுக்கு ஏற்படுத்தும் என்பதை அந்த ஆலிமும் தன்னுடைய அந்த அந்தஸ்தை, தன்னுடைய மகத்துவத்தை பெருமை அடிப்பதற்கல்ல, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற இந்த நியமத்துக்காக வேண்டும். அதை பெற்றுக்கொண்ட தாய்மார்கள் அதை மதிக்கும் பொழுது உங்களோட வீடு ஜொலிக்கும். அந்த பிள்ளைக்கு குர்ஆன் ஓதுற சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. டிவிலையும் வீணான படங்கள்லையும். தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன், உம்மு ஷரீக்கை பாருங்கள், உம்மு வரக்காவை பாருங்கள், அந்த ஃபாத்திமத்து பின்த் கைஸை பாருங்கள், ஃபாத்திமத்து பின்த் அஸதை பாருங்கள், ஃபாத்திமத்து பின்த் கத்தாவை பாருங்கள் ரலியல்லாஹு அன்ஹுன்ன. அந்த தாய்மார்கள் எப்படி வாழ்ந்து விட்டு போனார்கள் என்று பாருங்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயின் தான் அது லேசான தாயா. ஃபாத்திமத்து பின்த் அஸத், ஃபாத்திமத்து பின்த் அஸத் என்று அழைக்கப்படக்கூடிய தாய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக மதிச்ச தாய். அவர்கள் பட்ட கஷ்டம் இன்னைக்கு நாங்க நீங்க படுறோம் இல்லை. என்ன கஷ்டப்பட்டாங்க? ஒரு பக்கம் கணவன், இந்த கணவனை அல்லாஹ்வுடைய தீன் பக்கம் எடுப்பதற்கான துடிப்பு, மறுபக்கம் 5 குழந்தைகள், இந்த குழந்தைகளை இஸ்லாத்தோட வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வம். வாழ்றது மதீனாவுடைய பூமியில் அல்ல, மக்கத்துடைய சூழலில். மக்கத்துடைய சூழலில் எப்படி நாங்க பௌத்தர்கள் செறிந்து வாழக்கூடிய, இந்துக்கள் கிறிஸ்தவர்களோட வாழக்கூடிய சூழல்ல வாழ்றது போலதான் அந்த ஃபாத்திமத்து பின்த் அஸத் என்ற ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு தாய் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களுடைய முயற்சியை அல்லாஹ் வீணாக்கவில்லை. ஜாஃபர், தாலிப், உகைல், அலி, உம்மு ஹானி 5 பேரும் ரலியல்லாஹு அன்ஹும் என்று மாறினார்கள். அந்த தாய் தன்னுடைய கணவனுடைய விஷயத்தில் எப்படி துடியாக துடிச்சிருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துடைய நேரத்தில் அங்க போய் அமர்ந்து கொண்டு அவர்களை சிபாரிசு செய்கிறார்கள். அந்த நேரம் அபூ ஆனால் இவர்கள், என் அன்பு சாட்சா அவர்களே, சிறிய தந்தை அவர்களே, இந்த கலிமா மட்டும் ஒழிங்க, நாம் அத்தெல்லாம் பார்த்துக் கொள்கிறேன். அதுக்கு நன்றி செலுத்த வேண்டும். தாய்மார்களே, உங்களோட பங்களிப்பு பாரிய பங்களிப்பு. ஃபாத்திமா பின்த் அஸத் என்ற தாய், சுப்ஹானல்லாஹ், நபி அவர்களுடைய கையால ஜனாசால மதீனால அடக்கப்பட்டார்கள். அந்த பாக்கியத்தை பெற்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு தாய் எப்படி ஒரு மாமியும் மருமகளும் இருக்க வேண்டும் என்பதை அது இந்த உலகத்துக்கு காட்டிவிட்டு சென்றார்கள். ஃபாத்திமத்து பின்த் முஹம்மத், என்னுடைய அன்பு மருமகளே, என்னுடைய மகனின் மனைவியே, நான் உனக்கு உதவியாக வந்திருக்கிறேன் என்று அந்த ஃபாத்திமத்து பின்த் அஸத் என்ற அந்த மாமியார் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த படிப்பினை தான் எங்களோட வீடுகளில் பேசப்பட வேண்டும். சஹாபியாத்களுடைய வாழ்க்கையை படிங்கள், உங்களோட வீட்டை அந்த சூழலுக்குள்ளதாக மாறுங்கள். அப்படி சூழலை நீங்கள் உருவாக்காவிட்டால் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு நானும் நீங்களும் இந்த மதரசா மாறிவிடுவோம். இவ்வளவு பெரிய நியமத்தை தந்து அந்த நியமத்தை புறக்கணிக்கும் விதத்தில் அந்த வீடுகள் அமையும் என்றால் அது அல்லாஹ்வுடைய சோதனை வரும். அந்த சோதனையை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. பல்அம் பின் பாஊராவை பற்றி வத்லு அலைஹிம் நபஅ அல்லதி ஆதைனாஹு ஆயாத்தினா ஃபன்ஸலக மின்ஹா ஃபஅத்பஹு ஷைத்தான் ஃபகான மினல் காவீன் என்று சூரத்துல் ஆராஃபில் மதிக்காத ஒரு மனிதனுடைய நிலை மஸலுஹு கமஸலில் கல்ப், அவன் நாயை போன்று என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதனால் மிக விழிப்பாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நன்றி உள்ளத்தால, யா அல்லாஹ் எனக்கு செஞ்சிருக்கிறான். இஸ்திக்ஃபார். தவறு நடக்கும், பிழைகள் நடக்கும், மனிதனால தான் நடக்கும். மனிதன் குல்லு பனி ஆதம் கத்தா இன்ன தௌவாஹுன். அல்லாஹ் தஆலா தவறு
சொல்றேன். அது எப்படின்னு நீங்களே எடை போட்டு பாருங்க தாய்மார்களே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிட்டாங்க, மகனே நீ என்ற சகோதரியின் மகன், உன்னோட வாழ்நாள்ல பேச மாட்டேன் என்றார்கள். அப்துல்லா இப்னு சுபைர் மதீனால பெற்றெடுக்கப்பட்ட அந்த செல்வம், பாக்கியமான புள்ள. சூனியம் செஞ்சு விட்டோம், அஸ்மாவுக்கோ யாருக்குமோ புள்ள கிடைக்காது என்று சொன்ன நேரத்தில் கிடைச்ச புள்ள. நபி அவங்க தஹ்னீக் செய்து, நபி அவங்க தன்னுடைய உமிழை அவருடைய வாயோடு இணைத்து தஹ்னீக் செஞ்ச அந்த பாக்கியத்தை பெற்ற புள்ள. அந்த புள்ளையை பார்த்து சாட்சி சொல்றாங்க, இதுக்கு போற நான் உன்னோட பேச மாட்டேன் போட்டு சொல்லி. காரணம் பாவம் செய்யல, குற்றம் செய்யல, தவறு செய்யல. சாட்சி இப்படி கொடுக்குறீங்களே, உங்களோட வீட்டுல உங்களுக்கு வாழ்றதுக்கு ஒன்றும் இல்லாம கொடுக்குறீங்களே, நீங்க எப்படி தர்மம் செய்யக்கூடாது என்று சொன்ன ஒரே காரணத்துக்கு ஏண்ட தர்மத்துல கையடிக்கிறது நீ யார், பேச மாட்டேன் போன்ற மணிஞ்சி பணிஞ்சி தௌபா செய்து பலமுறை கேட்டு அவர்கள் நான் உன்னோட பேச மாட்டேன் சத்தியம் செஞ்சுட்டேன் என்று உறுதியாக நின்றார்கள். அப்துல்லா இப்னு சுபைர் துடிக்கிறார். மதீனாவுடைய சஹாபாக்கள் அழைத்துட்டு போய் வீட்டுக்கு போய் வைத்து எல்லாரும் சொன்னாங்க, நீ உள்ளுக்கு போன்ற மகரமான சாட்சி தானே, கைய கால பிடிச்சி எல்லாரும் சிபாரிசு செஞ்சு தான் அவரை மன்னிக்க வச்சாங்க. அதுக்கு பிறகு ஒரு அடிமைய உரிமையிட்டால் போதும், 40 அடிமைகளை உரிமையிட்டார்கள். ஒரு சத்தியத்தை முறிச்சதுக்காக. சகோதரிகளே, இதே போலதான் அல்லாஹு அக்பர். எனக்கு ஒரு சம்பவம் தாய்மார்களை வைத்து ஞாபகப்படுகிறது. தாய்மார்களுக்கு இந்த சபையில் ஒன்றும் சொல்லப்படவில்லை என்பதற்காக சொல்கிறேன், உங்களை விழித்து சொல்கிறேன். சகோதரிகளே கவனமாக கேளுங்கள். இதோடு நான் அடுத்த தலைப்புக்கு போகிறேன். ஒரு பெண்மணி ஹிந்த் பின்த் உத்பா, நெஞ்சை பிளந்து ஈரலை சவித்த பெண் என்று சொல்லப்படுகிறது. யார்? ஹிந்த் பின்த் உத்பா. ஹம்சா நபியுடைய பாசமுள்ள பால்குடி சகோதரர் சாச்சா. அந்த ஹம்சாவுடைய அந்த நெருக்கமாக இருந்த அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் இதை பதிவு செய்கிறார்கள். அவங்க வந்து கேட்கிறாங்க, இந்த கணவன் ஒரு கஞ்சன், கஞ்சத்தனமாக நடந்து கொள்கிறார், செலவுக்கு சரியா தாரதில்லை, அவருடைய பணத்திலிருந்து எனக்கு எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்குதா? நபி அவர்கள் சொல்கிறார்கள், உனக்கு உண்ட எந்த அளவு வர வேண்டுமோ அந்த அளவு எடுக்கிறதுக்கு அனுமதி உண்டு. ஏண்ட கேள்வி, எங்கள்கிட்ட உங்கள்கிட்ட வந்து இப்படி ஒருத்தர் ஃபத்வா கேட்டா, என்ற சாச்சாவை கொண்டவளே, நீ அன்றைக்கு என்ன சாச்சாவை நெஞ்ச புலர்தற்கு துணிச்சலாக இருந்தவள், இந்த கணவனுடைய பொக்கெட்ல கையை போடுறதுக்கு உனக்கு பயம் வந்திருக்குது என்று கேட்கல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் தௌபா, இதுக்குத்தான் இந்த மதரசா, இதுக்குத்தான் இந்த பட்டமளிப்பு விழா. இந்த பட்டமளிப்பு விழா என்பது அதற்காகத்தான். அல்லாஹ்வுடைய உதவி வரணும் என்றால் நாங்க நீங்க எல்லாரும் இந்த இடத்துல தௌபா செய்ய வேண்டும். தௌபா எப்படி செய்யணும் என்றால் இந்த ஹிந்த் பின்த் உத்பா செஞ்சது போன்று செஞ்சிட்டாங்க. அன்றைக்கே ஒரு அந்நியனுடைய நெஞ்ச பிளக்கிறதுக்கு தைரியம் உள்ள தாய் இந்த கணவனுடைய பாக்கெட்ல கையை வைக்க பயப்படுகிறார். அதுதான் ஈமான், அதுதான் இல்ம், அதுதான் மதரசா, அதுதான் இந்த பாசறை கற்று தருகிறது தாய்மார்களே. அதனால் இந்த மதரசால இருந்து வெளியாகக்கூடிய மாணவர்களுடைய வீடுகள் இந்த தாய்மார்களும் ஜிக்ர் உள்ளவர்களாக, குர்ஆன் உள்ளவர்களாக, தௌபா உள்ளவர்களாக, ஔராத் ஓதக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய அந்த திக்ரை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக, எங்கட தொழில்ல, எங்கட வேலையில, எல்லாத்திலையும் எங்கட மூச்சும் ஜிக்ராக மாற வேண்டும். அதற்குண்டான முயற்சியில ஈடுபட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். மூன்றாவது, நிர்வாகிகள், பாக்கியவான்கள். என்னோட மிச்சம் நெருங்கியவர் தான், மிச்ச பேருக்கு தெரியாதாக இருக்கும். என்னுடைய பாரியாருடைய சொந்த மதனியை தான் அவர் முடிச்சிருக்கிறார். என்னுடைய இன்று
அங்கதான் என்ற மனைவியும் நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன். எங்களுக்கு மிக நெருங்கிய உறவு ஒன்று இருக்கிறது. நினைக்கிறேன் அவருடைய கல்யாணத்துல கூட நான் தான் பங்களிப்பு செஞ்சு நான் இருக்கு, எனக்கு மறந்துருச்சு. அதனால என்ற அலாவுதீன் ஹசரத் அவர்களுக்கு நான் மிக நன்றி செலுத்துகிறேன். போன்றவர்களை நாடி இந்த விஷயத்தில் நான் கலக்கணும் என்று இந்த ஏற்பாடு செஞ்சு தந்தது அவரோடு இருந்த உறவுக்கும் பாசத்துக்கும். அப்படின்னா மாணவன் மாதவிடாயில் படிச்சுட்டார்.
நாம் ஒரு வேறு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெளிப்படைகள் நேரம் போதால் எனக்கு பேசுறதுக்கு நான் நிறுத்துகிறேன். உலமாக்கள், நான் ஒரு இமாம், இந்த மஸ்ஜிதுடைய இமாம், ஐவேல தொழுவது என்ற கடமை, அதை நான் தொழிச்சுதான் ஆகணும். பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துறது என்ற கடமை. ஆனா என்ன மேல் மிச்சமான ஒரு கடமை இருக்கிறது. நான் இந்த மஸ்ஜிதுல குறிப்பிட்ட நேரத்தில் உட்கார வேண்டும். இந்த பசாரில் உள்ளவர்கள் வந்து கேட்கணும், நான் என்ன செய்யணும், என்ன வியாபாரம் எப்படி நடக்கும் கேட்கணும். உமர் பிலால் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட 20 வருஷம் பயணிச்சாங்க. 20 வருஷம். 20வது வருஷத்துல பஜார்ல போயிட்டு பேரிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தாங்க. நபி அவங்க சொன்னாங்க, அப்பா 500 ரூபாய் நீ செஞ்சது சுத்த வட்டி பிலால்னு சொன்னாங்க. மதுபானம் இல்ல, பேரிச்சம்பழம். அந்த வாங்கின முறப்பில் அதை பத்தி விவரிக்கிறதுக்குரிய நேரம் இல்லை. உலமாக்கள் இன்ஷா அல்லாஹ் ஆமித் சதக் ஹஸரத் அவர்கள் அது அழகாக விளங்க வைப்பார்கள். நீங்க கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க நிர்வாகிகள் எல்லாம். அப்ப 20 வருஷம் நபியோட சேர்ந்து இருந்து உலமாக்களோட நிர்வாகிகள் இருந்து நீங்க மார்க்கத்தோட வாழ்க்கைக்கு கொண்டு வர இல்லை. அதுக்குரிய குற்றத்தை நீங்க சுமக்கணும். மஸ்ஜிதை நிர்வகிக்கலாம், பேர் போட்டுக் கொள்ளலாம், அது சரி வராது. அது உள்ளுக்கு இன்ஜெக்ஷன் ஏத்துறது மாதிரி ஏத்தி ஆகும். கண்ணியமானவர்களே, ஜெமித்துள்ளமா சகவாழ்வுக்கு ஒரு வழிகாட்டல் தந்திருக்கிறோம். அந்த வழிகாட்டலை மீறாதீங்க. நேஷனல் ஆந்தம் மஸ்ஜிதுக்கு வெளியே நடக்கும். மஸ்ஜிதுக்கு முதலாவது ஆரம்பிக்கிறது தேசிய கீதம், வரக்குள்ளே ஆரம்பிப்போம். ஆனா மஸ்ஜிதுக்கு வெளியே, அங்க ஸ்கூல், மஸ்ஜிதுக்கு சில சில விஷயங்களை நாங்க சகவாழ்வு கரைஞ்சு போகிறாங்க. நான் ஒரே யோசிக்கிறது, நான் படிச்சது வாழ்ந்தது கண்டில்ல. நாங்க அடிக்கடி போவோம். இப்பயும் நானும் பொழுது மாலையும் வாக் பண்றதுக்கு போறது பொட்டனிக்கல் கார்டனுக்கு போக்கல. அந்த பேரதனியை தாண்டி போக்கல 2 அந்த பன்சனை கிட்ட வாகனம் நிப்பாட்டுவாங்க. என்னத்துக்கு? உண்டியல்ல சண்டை போடுறதுக்கு. எப்ப சரி கடந்த 40 வருஷத்துல 50 வருஷத்துல 60 வருஷத்துல எங்களுக்கு தானண்டு கேட்டிருப்பாங்களா? ஏன்னா அந்த கண்டக்டருக்கும் டிரைவருக்கும் தெரியும் முஸ்லிம்களுக்கு உள்ளது இல்லை, எங்கள் பௌத்தர்களுக்கு உள்ளது. நாங்க முன்பு தலதா மாளிகையில போவோம். தென்னக்கும்பரையா போகக்கூடிய இப்பதான் மூடப்பட்டு இருக்குது. நாங்க யாரும் எழுப்புறது இல்லை பஸ்ல. எங்கட மார்க்கம் என்ன? லா இக்ராஹ ஃபித்தீன், எந்த பலவந்தமும் மார்க்கத்தில் கிடையாது. லா தஸுப்புல் லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், பிற மதத்தர் மரியாதை எல்லாம் செலுத்துவோம். கரைஞ்சு போறதும் இல்லை, ஒதுங்கி போறதும் இல்லை, நாங்க சேர்ந்து போறது இஸ்லாமிய அடையாளத்தோடு போறது. அதுக்குரிய விஷயங்களை கருத்துக்கெடுங்க, அழகாக இந்த விஷயத்தை பயணிங்க. ஆக நான் சொன்ன என் குழந்தைகளை போல என் மகனுக்கு என் பேத்திக்கு நான் என்ன சொல்றேனோ அதை நான் உங்களுக்கு சொல்லுறேன். உங்களை வளர்க்கறதுல ஒரு நாளும் நீங்க பின்வாங்காதீங்க. எனக்கு இப்ப கேட்டீங்கன்னா, நான் ஒரு நாள் ஒரு நியத்து வச்சேன் பல வருஷத்துக்கு முன்னாடி. யாருன்னா நாம ஒரு 1000 உலமாக்களுக்கு உதவி செய்யணும் நியத்து வச்சேன். அல்லா எனக்கு அது பல வகையில செய்ய வச்சான். நியத்து தானே. இப்ப நான் என்ன நியத்து வைக்கிறேன்னா, ஒரு 1000 உலமாக்களை இலங்கையிலிருந்து உலகத்துக்கு அனுப்பணும்னு நான் சொல்றேன். இன்னைக்கு அதுக்கு நான் தயாரிச்சு அனுப்பி அப்துல் ரஹ்மான் ஹஸரத் அதுல மாஷா அல்லாஹ் உச்சம் தைரியமாக இருக்கிறார். அவங்க வைத்து எடுத்து அப்படியே உட்கார்ந்துடுறாங்க. எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்குது இல்லை என்று கவலைப்படுறேன். குளோபல் உலகம் அதுல எங்கென்றாலும் எங்கள் மக்கள் வாழ்ற இடத்துல எங்களுக்கு போன கடமை இருக்கு. அதனால எங்களுக்கு ஒரு பலம் இருக்குது. எங்க மக்களுக்கு ஒரு நல்ல பண்பை தந்திருக்கிறார். வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய எங்க விருந்தாளிகள் எல்லாம் சொல்லுவாங்க, சிங்களவர்களும் நல்லவர்கள் தானே, கஸ்டம்ஸ் அப்படித்தான் எங்களை நடந்து கொள்றாங்க, இமிகிரேஷன் அப்படித்தான் நடந்து கொள்றாங்க, மெஜாரிட்டி அப்படித்தான். எங்கள் நாடை பற்றி நல்ல இருக்கு. சில துவேஷம், சில தவறுகள் நடக்கக்கூடியவர்களை
நாங்க அவரை சீல்றது, ஏசுறது, திட்டுறது, பத்வா செய்யறது இல்லை. அவர்களோட பண்பாக கொண்டு மார்க்கத்தை விளங்க வைக்கிற விஷயத்துல தான் கவனம் செலுத்தியிருக்கிறோம். வல்லாஹ் அல்லாஹ் இந்த சபையை கபூல் செய்து இந்த சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எடுத்து அல்லாஹ் நடக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவானாக. என்ற பேச்சிலே முன்பின் இருந்தால் அல்லாஹ் நான் வெளியான நேரம் 1986 இங்க இப்ப ஆரம்பிச்ச ஷோ அன்னைக்கு தான் நான் பட்டம் உலமாக்கள் உங்களோட துறையில படிச்சு கொண்டு போங்க. ஜெமியத்துலமாவோட தொடர்பாக இருங்க. அல்லாஹ்வோட பாதையில ஒரு வருஷமாக நீங்க எழும்பா ஒரு வருஷம் அல்லாஹ் உடல் பொருளை வரக்க செய்வானா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மத்